அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிமுகவை பின்னுக்கு தள்ளிய சீமான் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அனைவருமே தமிழர்களே கிடையாது, திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 60-70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சு நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே நம்ம திராவிடர்கள் அப்படின்ற ஒரு போலி முத்திரையை குத்தி நம்மளை நம்ப வச்சுருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு அடைந்து திராவிட கட்சிகளை அடியோடு வெறுத்து நாம் தமிழர் கட்சியை இணைய ஆரம்பித்ததற்கு முதல் முக்கிய காரணமே 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து நம்ம அனைவருமே திராவிடர்களால் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரைத்ததன் பின்னணி தான் பார்த்தீங்கன்னா தற்போது இத்தனை லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சியை ரசித்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வரவே முடியாது அப்படின்ற விஷயத்தை நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தற்போது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. அப்படின்னா நிச்சயமாக இந்த எல்லா பெருமைகளுமே சீமானுடைய உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருடைய பங்கீடு இருந்தாலும் இந்த எல்லா விஷயங்களையுமே ரொம்ப கரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல சீமான் இருக்க ஒரு காரணத்தினாலேயே இந்த எல்லா பெருமையும் சீமானுக்கு தான் போகும் அப்படின்னு நிர்வாகிகளை கூட பார்த்தீங்கன்னா சீமானை ரொம்ப பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடையும் நிறைய கருத்து கணிப்பு தகவல்களோடையும் நேர்காணல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் திமுக கட்சி பார்த்தீங்கன்னா கதி கலங்கி போய் நம்மளையும் எப்போ வேணாலும் நாம் தமிழ் கட்சி பின்னுக்கு தள்ளிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால தன்னுடைய முழு வன்மத்தையுமே திமுக கட்சி நாம் தமிழ் கட்சி மேலே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த எல்லா பிரச்சனைகளுமே கடந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத நம்ம 26 தேர்தலில் தான் பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.